திமுக அதிமுக ஊழல் இல்லையா? நீ என்ன பண்ண போற? 7 நிமிஷம் பேசினா போதுமா? ஒரு 7 நிமிடம் பேசுவதற்கு பாண்டிச்சேரியில் பல 100 மைலிருந்து வர்றான். எவ்வளோ நேரம் பேசணும் விஜய்? ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். நன்றி வணக்கம் போயிட்டே இருக்கு. இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சினிமா கிளாமர் இருக்குமா. இளைஞர்கள் விஜயை நோக்கி நகர்றான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அரசியலே அரிச்சுடியே தெரியாது. ஒரே விஷயம், விஜய் திரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் நல்ல டூயட் பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். இதுதான். இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் போய் அங்க இணைஞ்சிருக்காங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஒரு பேச்சாளர், வாடகை பேச்சாளர். அது ஏன் வாடகை பேச்சாளர்னு ஏன் விமர்சிக்கணும்? அவருக்கு விஜய் பிடிச்சிருக்கு, போயிருக்காரு. இல்லை, விஜய் பிடிச்சிருக்கு. முதல்ல வைகோ பிடிச்சிருந்தது, அப்புறம் கருணாநிதி பிடிச்சிருந்தது, அப்புறம் ஜெயலலிதா பிடிச்சிருந்தது, இப்போ விஜய் பிடிச்சிருக்கு. இதான் பேச்சாளர். திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக தான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திராவிடம் தோத்து போச்சு, திராவிடம் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியா விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிடம். ஆனாலும் ஆட்சியில வர்றது அப்படின்னா திராவிட கட்சிகள் தானே வருது. அது திராவிட ஏமாற்று கொள்கை, திராவிடம் நீர்த்து போன கொள்கை. தமிழீழம் தோத்து போச்சு, காவிரி பிரச்சனை தோத்து போச்சு, கச்சத்தீவு தோத்து போச்சு திராவிடத்தால். அப்போ திராவிடத்திற்கு மாற்று அரசியலை தேட வேண்டி வருகிறது தான் எப்போ 2010க்கு பிறகான ட்ரெண்ட். அதுதான். அப்ப திராவிடம் ஏமாத்துதுன்னா 2026ல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வராதா? திராவிட கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதானே விஜய் வந்திருக்காரு. விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போனது திராவிட இயக்கத்துக்கு மாட்டு தானே. இல்ல, பெருவாரியான மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னா அப்ப விஜய் ஜெயிச்சிருவாரு. அதுதான் 18% ஓட்டு வாங்குது பிஜேபி. யார் ஓட்டு போட்டா? நீ இந்துவா சேர்ந்துக்கங்கிறான். சக்கிலினார், பள்ளனார், பறையனார், வண்ணானார் அடிமையாயிரு அப்படி சொல்றதானே பாஜக அரசியல். சனாதன அரசியல், சாதி அரசியல், காவி அரசியல். கோயிலுக்கு உடம்பு செத்து போனா சுடுகாட்டுக்கு விட மாட்டேங்கிறானாமா. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல நான் கேட்க விரும்புறது என்னன்னா, திருப்பரங்குன்றம் இஷ்யூ. அதுல கோவில் தரப்புல நிறைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. அது நியாயமான வாதங்களாகவும் கூட தெரியுது. ஆண்டாண்டு காலமாக ஒரு இடத்துல ஏத்துறோம் அப்படின்னா அதே இடத்துல ஏத்திட்டு போறது அப்படிங்கிறது. இன்னொன்னு, இப்போ GR சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஏத்திட்டு போறதுலயும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு 2 தரப்புலயும் நியாயங்கள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இதுல நியாயம் என்ன இருக்குன்னா, திருப்பரங்குன்றம் முருகனை வைத்து பாஜகவை வளர்த்தணும், ஒட்டுமொத்தமான இந்து கன்சாலிடேட் ஆகணும். இதுதான் நோக்கம். ஏன் நீங்கள் முஸ்லீம்களை எதிர்த்தால் இந்து மத உணர்ச்சி ஓட்டாக மாறும். பாபர் மசூதி இடிப்பதற்கு கரசேவர்கள் எதோட வா? சூடாதாயத்தோடு வா. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை பாஜக 3 ரத யாத்திரைகளை நடந்துச்சு. ஆனா அங்க இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி? அப்ப முஸ்லிம்களை அவங்க காயப்படுத்தும் போது இந்துக்கள் கோபம் தானே படுவாங்க. கோபப்பட்டு ஓட்டு போடுறாங்க. அதுதான் நடக்குது குஜராத்தில். அதுதான் மோடி மாடல், அமித்ஷா மாடல். அது இந்தியா முழுக்க விரிவுபடுத்துவதற்காக அத்வானியை ஓரம் கட்டிட்டு மோடியை பிரதமர் வேட்பாளராக RSS அறிவித்தது. முதலமைச்சர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, இது தமிழ்நாடு அப்படின்னு அந்த ஒரு எச்சரிக்கையா. ஸோ அது அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுபடும்னு எனக்குமே தோணலை. இல்லை, உங்களுக்கு தோணலை, அடுத்த தலைமுறைக்கு தோணுது. இல்லை, விஜய்ட்டு போய் நிற்கிறான், அவனுக்கு தோணுது. அவனுக்கு எதுவுமே தெரியல, அரசியலே தெரியல, தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியல. அவனுக்கு விஜய் மட்டும்தான் தெரியுது. பெத்த மக ICUவில் போராடிட்டு இருக்கா திண்டுக்கல்ல. அந்த தாய் விஜயை பார்க்கறதுக்கு மெட்ராஸ் வந்துட்டான். இங்கே கொள்கை இருக்குது, எங்கே மனிதாபானம் இருக்குது, பெற்ற தாய்க்கான கடமை எங்கே இருக்குது? இப்போ விஜய் அடுத்த தலைமுறைக்கு அரசியலை போகாதனுடைய விளைவு. அப்படியே அவன் விஜய்கிட்ட போகிறது ஒன்று தான், பாஜக போகிறது ஒன்று தான். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஈரோடில் மீட்டிங் நடத்த போகிறாங்க. ஸோ அதில் ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு பாடம் என்னன்னா, கரூர் இஷ்யூவில் நிறைய நேரம் மக்கள் நின்றுகிட்டே இருந்து தான் மயங்கி விழுகிறாங்க அப்படிங்கிறது. இப்போ கூட கேலரிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க, அதுலேயும் நின்றுக்கிட்டே பார்க்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டோக்கன்ஸ் இல்லை. ஸோ இது இன்னொரு அது ஆல்ரெடி அவங்க ஒரு 11 to 1 அப்படிங்கிற டைமிங் சொன்னாலுமே அவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே மக்கள் வரதான் போகிறாங்க. ஒரு 2 மணி நேரம்னாலும் அந்த சோர்வுங்கிறது வரதான் செய்யும், மயக்க நிலைங்கிறது வரதான் செய்யும். அப்போ சரியான நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்களா? இல்லைம்மா, மக்களுடைய அறிவு சம்மந்தப்பட்டதான் அந்த நிலைப்பாடு. விஜய் 8 மணிக்கு வராருன்னா காலை 8 மணிக்கு
போய் நிற்கிற அந்த மூடர்களை முட்டாள்களை என்ன சொல்கிறோம்? காலையில் 8 மணிக்கு போய் பள்ளி மாணவன் முதல் நாள் ராத்திரியே வந்து நிற்கிறான். 8 லட்சம் பேர் +2 முடிச்சுட்டு வெளியே வரான் வருஷம். 8 லட்சம் மாணவர்கள் +2 முடிக்கிறான். அவனுக்கு எந்த விதமான கொள்கை கோட்பாடுகள், நிலம் சார்ந்த அரசியல், முன்னோர்கள் அரசியல், இப்போ நம்ம எப்படி நம்முடைய வாழ்வியல் போயிட்டுருக்கு? தமிழ்நாட்டில் தமிழன் எந்த துறையிலையும் வேலையிலே இல்லை. மண் சட்டி தூக்குறதுலேருந்து மெட்ரோ வேலை நடப்பதிலிருந்து ஹோட்டல் வேலை வரைக்கும் எங்கே போயிட்டா தமிழன்? எல்லா இடத்துலையும் பீகாரியும் நேபாளியும் தான் இருக்கான். இவன் எங்கே போயிட்டான்? யாருக்காவது ஒரு தேடல் இருக்கா? வயக்காட்டில் நடவு நடுகிற வரை வட இந்தியம் வந்துட்டான். இங்கே 10 கோடி பேர் என்ன வேலை செய்கிறான்? 50,000 பேர் இல்லைன்னா வட இந்தியன் இல்லைன்னா தேயிலை தோட்டத்தில் நீலகிரியில் தேயிலை பறிப்பதற்கு ஆள் இல்லை. 50,000 பேர் என்ன பறித்தான்? தேயிலை பறித்தான். ஏறக்குறைய ஒரு 300 சதுர கிலோமீட்டரில் நீலகிரி மாவட்டத்தில் 50,000 பேர் ஹிந்தி வட இந்திய தொழிலாளி வந்துட்டான். இங்கே போயிட்டான். இது பற்றி விஜய்க்கு ஒரு பார்வை இருக்கா? இல்லை ஆதவ அர்ஜுனாக்கு தான் பார்வை இருக்கா? நிர்மலுக்கு எதுவுமே இல்லை. இல்லை செங்கோட்டையனுக்காக இருக்கா? சித்தாந்த அரசியல், தமிழனுடைய உரிமைகளெல்லாம் பறிக்கப்படுகிறது. தமிழனுடைய நலன் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளாக முடக்கப்படுகிறது. காவிரியில் தண்ணியே வர்றதில்லை. மழை பெஞ்சு வந்தால் 100 டிஎம்சி கடலில் போய் கலக்குது. ஏன் இன்று வரை 100 டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்க முடியல? காவிரி ஆற்றுலேயே மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரை செக் டேம் கட்டினா 100 டிஎம்சி தேக்க முடியும். மணல் திருடுவதற்காக செக் டேம் கட்டப்படவில்லை. இந்த அரசியல் தெரியுமா விஜய்க்கு? திமுக அதிமுக ஊழலியா? நீ என்ன பண்ண போகிற? 7 நிமிஷம் பேசுனா போதுமா? ஒரு 7 நிமிடம் பேசுவதற்கு பாண்டிச்சேரியில் பல 100 மைலேருந்து வர்றான். 7 நிமிஷம் நீங்கள் கூட்டம் முடிஞ்ச பிறகு மைக் செட் அவுத்துட்டு வருவான்ல, நன்றி தெரிவிப்பார், மைக் செட் கட்டவனுக்கு நன்றி, பந்தல் போட்டவனுக்கு நன்றி, இப்படி 7 நிமிஷம் பேசுகிறது தான் விஜயுடைய அரசியல் ஸ்டெண்டு. அதுக்கு மேலே தெரியாது. அதை எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணணும். இவர்கிட்ட தான் எதிர்கால தமிழ்நாடு போகுதுன்னா தமிழருடைய நிலைமை. எவ்வளோ நேரம் பேசணும் விஜய்? ஒரு 2 நிமிஷம் பேசினா போதும். நன்றி வணக்கம், போயிட்டே இருங்க. உங்களை நீ என்னை பார்க்க வந்தீங்க, பார்த்துட்டிங்களா? நல்லா பார்த்துருங்க. நன்றி வணக்கம், கிடைச்சி போகுது. இதாம்மா அரசியல். 95 வயசுமா நாற்காலியில் தள்ளிட்டு போவாங்க. யாரை? கருணாநிதியை. எவ்வளோ நேரம் பேசுவார்? 2 மணி நேரம் பேசுவார். தமிழ்நாட்டினுடைய அரசியலை புட்டு வைப்பார். சண்முகநாதன் பின்னாடி வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? அப்போது 95 வயது அந்த முதியவருக்கு இந்த நாட்டின் மீது இருந்த அக்கறை, மாறுபட்ட கருத்து பல இருக்கு. அவர் பல பிரச்சனைகளை சமரசம் பண்ணி, அவரோட பாணி வேற, விஜயோட பாணி வேற. இப்ப எல்லாம் ஒரே பாணி தான்மா. இல்லம்மா, எல்லாம் ஒரே பாணி தான். மக்கள் பாணி தான். என்ன பாணி? மக்கள் பாணி தான் எல்லாமே. விஜய் பாணி வேற, சரத்குமார் பாணி வேற, கருணாநிதி பாணி வேற, எம்ஜிஆர், எல்லாம் ஒரே பாணி தான். யாரை நோக்கிய பாணி அது? மக்களுக்கான பணி அது. அதிமுக திமுக இப்ப இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து அதிமுகவை பெருசா கன்சிடர் பண்றதே இல்ல. டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் பேசுறாரு. அந்த அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டுருச்சா? இல்ல, அதிமுக எந்த காலத்திலும் பலவீனப்படாது. அதிமுகவில் 20 முதல் 25% விஜயோட அந்த டேர்ம் வைக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்குறேன். இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு சினிமா கிளாமர் இருக்குமா. இளைஞர்கள் விஜயை நோக்கி நகர்றான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அரசியலே அரிச்சுவடியே தெரியாது. ஒரே விஷயம், விஜய், திரிஷா, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் நல்ல டூயட் பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார். இதுதான். அரசியலும் பேசுகிறார்ல. அரசியல் எங்கே பேசுகிறாருன்னு தெரியல. பொதுக்கூட்டத்தில் அரசியலே இல்லை. அது இது வரைக்கும் நிறைய கூட்டங்கள் வந்திருக்கு. மாநாடுல பேசியிருக்காரு. மாநாடுனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த, என்னுடைய வாழ்நாளில் பார்த்தது 3 நாள் நடக்கும். கவியரங்கம், பட்டிமன்றம், தமிழ் தேசிய அரசியல், இந்திய அரசியல், சர்வதேச அரசியல், ஈழ அரசியல், பல பேச்சாளர்கள் விடிய நடக்கும். அதுதான் மாநாடு. சீமான மரம் மாநாடு, மாடுகள் மாநாடுன்னு ஒரு 50 பேர் கூட்டியிருப்போம். அதுக்கு பேர் மாநாடா? 50 பேர் கூடுவது மாநாடா?
லட்சக்கணக்கான பேர் குழந்தை குட்டிகளோட குடும்பமாக வந்து திமுகவில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக நான் பார்த்த மாநாடு 92 ஆமாம் 77 பார்த்துருக்கேன். அறிவு வளர்ந்த பிறகு நான் பார்த்த மாநாடு திமுக மாநாடு தான் கோயம்புத்தூரில். வைகோ கடைசியாக கலந்துட்ட மாநாடு 93, 25 25 7 32 வருஷத்துக்கு முந்தி. இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் போய் அங்க இணைஞ்சிருக்காங்கல்ல, அது எப்படி பாக்குறீங்க? ஒரு பேச்சாளர், வாடகை பேச்சாளர். அது ஏன் வாடகை பேச்சாளர்னு ஏன் விமர்சிக்கணும்? அவருக்கு விஜய் பிடிச்சிருக்கு, போயிருக்காரு. இல்லை, விஜய் பிடிச்சிருக்கு. முதல்ல வைகோ பிடிச்சிருந்தது, அப்புறம் கருணாநிதி பிடிச்சிருந்தது, அப்புறம் ஜெயலலிதா பிடிச்சிருந்தது, இப்போ விஜய் பிடிச்சிருக்கு. இதான் பேச்சாளர். ஒரு கட்சியில் கொள்கையை பேசி மக்களை திரட்டக்கூடிய பேச்சாளர்னா ஒரே கொள்கை தான் இருக்கு. பாஜகவிலிருந்து திமுக போலாமா? அவர் இன்னுமே திராவிட சித்தாந்தங்களை தானே சுமக்கிறாரு. இல்லை, திராவிட இயக்கங்களுக்கு மாற்றான கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அப்படியா? ஆமாம், அது திராவிடமே இல்லையே. அவரோட கொள்கையே வந்து திராவிடம் தானே சொல்றாரு. இல்லை, திராவிடம்னா தமிழக திராவிடர் கழகம்னு வச்சிருக்கணும். தமிழக நீங்கள் இப்போ திமுக மதிமுக விலகின மல்லை சத்திய ஒரு கட்சி வச்சிருக்காரு, திராவிட வெற்றி கழகம். அது திராவிடத்தை விட்டு வெளியே போகவே இல்லை அவர். ஆனால் விஜய் திராவிடத்தை விட்டு, அவரோட கொள்கை திராவிடம் பிளஸ் தமிழ் தேசியம் ரெண்டுமாவும் இருக்கு. எப்படி திராவிடம்? இல்லை, திராவிடத்துக்கு மாற்று தானே தமிழ் தேசியம். அது எப்படி ரெண்டும் எப்படி சேரும்? ரெண்டுமே இரு கண்கள்னா திராவிடத்துல தமிழர் நலன் இல்லையா? தமிழ் இல்லைங்கிறதான சீமானி பின்னாடி 50 லட்சம் பேர் போனா. திராவிட இயக்கம் ஏமாற்றி விட்டது ஈழத்தமிழர் பிரச்சனையில தான் நாம் தமிழர். அப்ப நீங்கெல்லாம் யார், வேற சாதியா? கட்சிகள் அதை கொண்டு போய் சேர்க்கிறதுங்கிறது வேற. ஆனா கொள்கை தானே. திராவிட கொள்கை வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, கட்சி வேறு, கொள்கை வேறா? திராவிட இயக்கத்துக்கு மாற்றாதான் இன்னைக்கு ஆரம்பிக்கிற எல்லா கட்சியுமே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திராவிடம் தோத்து போச்சு. திராவிடம் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக விஜயகாந்த் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிடம். ஆனாலும் ஆட்சியில் வர்றது அப்படின்னா திராவிட கட்சிகள் தானே வருது. அது திராவிடம் ஏமாற்று கொள்கை, திராவிடம் நீர்த்து போன கொள்கை. தமிழீழம் தோற்று போச்சு, காவிரி பிரச்சனை தோற்று போச்சு, கச்சத்தீவு தோற்று போச்சு திராவிடத்தால். அப்போது திராவிடத்திற்கு மாற்று அரசியலை தேட வேண்டிய வருகிறது தான் எப்போ 2010க்கு பிறகான ஸ்ட்ரெண்டாக தான். திராவிடம் ஒழிக்கப்பட வேண்டும். அப்ப திராவிடம் ஏமாத்துதுன்னா 2026ல திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வராதா? திராவிட கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதானே விஜய் வந்திருக்காரு. விஜய் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போனது திராவிட இயக்கத்துக்கு மாற்று தானே. இல்ல, பெருவாரியான மக்கள் அப்படி நினைக்கிறாங்கன்னா அப்ப விஜய் ஜெயிச்சிருவாரு. அதுதான் சீமான் ஜெயிச்சிருக்கணும். இப்போ 40 லட்சங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. ஒரு திமுக அதிமுக வாக்கு வங்கி 1 கோடி. இப்போ 40 லட்சம் வரைக்கும் வந்துட்டார. ஒழுங்காக இருந்தால் விஜயலட்சுமி வழக்கு வரலினா 1 கோடிக்கு வந்திருக்குமே. பலசர வாக்கத்தில் போய் விஜயலட்சுமி காப்பாற்றுன்னு போய் ஏட்டையாவிட கெஞ்சுறாரு. அதனால தான் இவர் பின்னாடி இருக்கிறலாம் ஓடி போயிட்டான். அப்போது திராவிடத்துக்கு மாற்று ஒரு பெரிய தேவை இருக்குங்கிறது மக்கள் விரும்புகிறோம். அப்போ விஜய் அதை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கணும்ல. கொடுக்கலைங்கிறதான இப்போ விமர்சனம். திராவிடத்திற்கு மாற்றா நீங்கள் ஒரு சக்தியா இல்லைங்கிறதான. இல்லை, திராவிடம் அப்படிங்கிற அந்த கொள்கை சரியானது தானே. அதை சரியாக எடுத்துட்டு போகாதது அப்படிங்கிறது இல்லைம்மா. திராவிடங்கிற கொள்கையே தவறானது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இதுதான் திராவிடம். எல்லாரையும் அரவணைச்சு தானே போகணும். அரவணைச்சுன்னா அப்புறம் அவன் ஆந்திராவில் சுட்டுக் கொள்றான், தமிழனா பார்த்து சுட்டுக் கொள்றான். எல்லாரையும் பகைச்சுக்கிட்டோன்னா இன்னும் எதுவுமே தராம தானே போவாங்க. இல்லை, இப்போ யாரை தமிழனா சுட்டுக் கொள்றான், ஆந்திராவில் செம்மர கட்டை கடத்திட்டு போய் இது இன்னும் 1000 பேர் போய் சுட்டுக் கொள்ளுன்னு சொன்னால் அது பகைத்து கொள்வதில்லை, சரண்டர் ஆகுது. அப்படி ஆகலாமா? இல்லை, இன்னும் பகைச்சுக்கிட்டோம். இல்லைம்மா, இவனுக்கு சொரணையே இல்லையே, போராடவே இல்லையே, வந்து அடிமையாக காலில் கிடக்கிறான, அப்புறம் போய் பகைச்சுக்கிறான். நீ வீரனுக்கான வார்த்தையை சொல்கிறீங்க. இங்கே தமிழன் வீரனே கிடையாத, காலில் போய் விழுந்து கிடக்கிறான், அப்புறம் எங்கே போய் பகைச்சுக்கிறது? பகை என்பது வீரனுக்குள்ள வார்த்தை. நீங்கள் காவிரி பிரச்சனையில் 1 லட்சம் பேர் அகதியாக அடித்து விரட்டினான். எங்கே போய் பகைச்சிக்கிறது? அடிமையாக கிடக்கிறாமா? ராமாவரம் காவல் நிலையத்தில் ஓடி போய் பெண்கள்லாம் போய் ஒரு 100கணக்கான பெண்கள் போய் பாதுகாப்பு கேட்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் 100 பேரையும் கற்பழிக்கிறான். வீரப்பன் போய் சுட்டு கொண்டான், தரமட்டம் பண்ணான். இங்கே இவன் போராடுறான். நீங்கள் கேட்குறது போராடுனா தான் பகை. இவன் தான் அடிமையாக கிடக்கிறானம்மா. அடிமைக்கு ஏது சூடு சொரணை, உப்பு உரப்பு ஏது? தமிழன் தான் அடிமையாக கிடக்கிறானே. நீங்கள் சொல்கிறது கன்னடத்துக்காரனை சொல்கிறீங்க, தெலுங்குக்காரனை சொல்கிறீங்க, மலையாளி சொல்கிறேன். அவன் வீரனாக இருக்கான். இவன் தான் அடிமை ஏது சூடு சொரணை.
அடிமை எங்கே பகைச்சிக்க முடியும்? திராவிடமா தமிழ் தேசியமான்னு பார்க்கும்போது எது சிறந்த கொள்கைன்னு சொல்லுவீங்க? தமிழ் தேசியம் தான் சரியான கொள்கை. திராவிடம் இங்கே தண்ணி தர மாட்டேங்கிறான். எங்கே? கர்நாடகா. அவன் திராவிடம் தானே. தண்ணி கேட்டதுக்காக 91 1,00,000 பேர் அகதிகளாக விரட்டப்பட்டான். சொத்து சோகம் நிலம் கற்பு எல்லாம் பறி கொடுத்துட்டு ஜெயலலிதா 91. இப்ப தமிழ் தேசியம் அப்படிங்கறதுனாலுமே கூட அவங்க தண்ணி தராம தான் இருக்க போறாங்க. எப்பவுமே தரமாட்டான், எப்பவுமே தரமாட்டான். ஏன்னா கொஞ்ச நேரம் தரலாம் இல்ல, தரவே மாட்டாமா, எந்தைக்கும் தரமாட்டான். ஏன்னா தமிழர் தலைவராக இருந்தவரை தர வேண்டாம்னு தான் சொல்றான். தமிழர் தலைவர்களே தண்ணி ஒரு சொட்டு கூட தராதரா, தண்ணி அங்கேயே வச்சுக்க. தண்ணி தமிழர்களுக்கு தண்ணி தராமல் தடுப்பதற்கு மேகதாது அணை கட்டு யார் சொல்றா? இங்கே இருக்க திராவிடம் சொல்கிறான். மணல் யார் தர்றா? இங்கேருந்து மணல் போகுது. இப்படி ஒரு கேவலமான இனம் உலகத்தில் உண்டா? தமிழனுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு அவன் மேகதாது அணையில் அணை கட்டுவதற்கு மணல் எங்கேருந்து கொடுக்குறான்? தமிழ்நாட்டு காவிரி நீர்லேருந்து மணல் போகுது. ஓபிஎஸ் காலத்தில் பலாயிரக்கணக்கான லாரிகள் மண் அங்கே போய் சேர்த்து வச்சிருக்கு. நம்ம தமிழ் தேசியம்னு எடுத்தா கூட தண்ணி எல்லாம் கிடைக்க போறது இல்ல தானே. அது எதுவுமே கிடைக்காது இவனுக்கு. இவன் அடித்து கொல்லப்பட போடுகிற இனம். எதுக்கு அந்த தமிழ் தேசியம்? அப்ப வேண்டாம், இந்தி தேசியமா மாறிடுவோம். இந்தி படிச்சுட்டு இந்தி தேசியமா மாறி உன்னுடைய அடையாளத்தை மறந்துட்டு இப்ப அப்படிதான் நடக்க போகுது. எல்லாம் பிஜேபியில சேர்ந்துருவான். அடிமைகளுக்கு ஏதுமா சூடு சொரணை. அந்த அளவுக்கு தமிழ்நாடு போயிருச்சா? கண்டிப்பா போயிருச்சு. இன்னைக்கு 18% ஓட்டு வாங்குது பிஜேபி. யார் ஓட்டு போட்டா? ஜப்பான்காரன் பாலிடிக்ஸை தான் எடுக்கிறோம், எல்லா மாநிலங்கள்லயும் வளர்ச்சியை கொடுக்குறோம், மத்தியில ஆளக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கும்போது அதை வந்து வெறும் காவி நிறம் அதை சம்மந்தப்படுத்தியே வந்து நம்ம பார்க்கணுமா? இல்ல, அவர்கள் தமிழர்னு பார்க்கறதே இல்லையே. அவன் என்ன பார்க்குறான்? நீ இந்துவா சேர்ந்துக்கங்கிறான். சக்கிலினார், பள்ளனார், பறையனார், வண்ணானார் அடிமையாயிரு அப்படி சொல்றதுதானே பாஜக அரசியல். சனாதன அரசியல், சாதி அரசியல், காவி அரசியல். கோயிலுக்கு விட செத்து போனால் சுடுகாட்டுக்கு விட மாட்டேங்கிறாடாமா. என் வீட்டு வழியாக போகாத, நான் பெரிய சாதி, ஆதிக்க சாதி. அதுதானே இந்து பாஜக. அப்போ அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு ஒடுக்கப்பட்டவன் செத்தா பெரிய சாதி வீதி வழியாக போகக்கூடாதுன்னு கலவரம் நடக்குதா இல்லையா? அவங்க தரப்புல கேட்டா இந்துங்கிறது மதம் இல்லை, அது ஒரு வாழ்வியல் வழிமுறை நெறிமுறை. அப்போ சரி, அப்போ செத்து போனவனை சுடுகாடு தர்றது வாழ்வியல் நெறிமுறை உளவியல் முறை இல்லையா? செத்து போனவனை சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி விடுவது வாழ்வியல் முறை இல்லையான்னு கேட்குறேன். அது வாழ்வியல் முறையா? சரி, ஒரு ஒடுக்கப்பட்டவன் கோயிலுக்குள்ள விடணுமா விடக்கூடாதா? அது வாழ்வியல் முறை இல்லையா? இப்படி ஏமாத்துறான்னு அந்த முட்டா போய் கேட்டுட்டு இருக்கானே. ஏண்டா என்னை கடவுள் வரமாட்டான்னு சொல்லிச்சா? என்னை யாரா ஒடுக்கப்பட்டவனை ஆக்குனது? என்னை எஸ்சியா யார் ஆக்குனா? கடவுள் ஆக்கினானா? பார்ப்பனியர்கள் தான் ஆக்கினா. அவன் தான் பாஜக நடத்துகிறான். அப்போது அவன் தான் தமிழனுக்கு எதிரி. இதுதானே பெரியார் சொல்கிறாரு, இதுதான் அம்பேத்கர் சொல்கிறாரு. நம்முடைய தலைவர்கள் பூரா சொன்னது அதுதானே. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.